நான் ஆரம்ப காலத்தில் நடைபெற நடத்துகிறப்பெல்லாம் அந்த டிவி வசதிகள், இந்த யூடியூப் வசதிகள், இந்த பதிவு வசதிகள் ஒன்றும் கிடையாது, மக்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் செலுத்தக்கூடிய சாதனங்களான தொலைக்காட்சி உங்கள்கிட்ட இருக்கு, .comல போடலாம், நீங்கள் இணையதளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் நடத்துகிற இந்த மக்கள் நலனுக்காக நடத்துகிற இந்த சமத்துவ நடைபயணத்தை மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள். நல்ல ஆட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி 2026க்கு பின்னரும் நீடிக்கும், தனிப்பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என்பதையும் எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக என் பேச்சின் நிறைவில் அதையும் சுட்டிக்காட்டிவிட்டுத்தான் என் உரையை ஒவ்வொரு நாளும் நான் நிறைவு செய்வேன். எவ்வளவு பேர் பங்கேற்கிறாங்க பலமா உரத்த குரல்ல சொன்னேன், ஏன் கேட்கல? 600 பேர் பங்கேற்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களை தொடங்கி வைப்பதே முதலமைச்சர் தான், தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த தொடங்கி வைக்கிற கூட்டத்தில் திருச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் அப்துல் காதர் பைதீன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் பேச பெறப்படவே ஒருபடி ஆயிரும். அடுத்த கட்டத்துக்கு மணப்பாறைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களும், அதை போல வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சி, அதுக்கு அடுத்து திண்டுக்கல்ல மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜிவாஹருல்லா அவர்களும், மனிதநேய ஜனநாயக கட்சி நம்முடைய தமிமுன் அன்சாரி அவர்களும், ஆதித்தமிழர் பேரவை தலைவர் அதியமான் அவர்களும், தமிழ் புலிகள் கட்சி நாகை திருவள்ளுவர் அவர்களும், திண்டுக்கல்லில் அதோடு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும், திராவிடர் விடுதலை கழகம் தலைவர் சகோதரர் குளத்தூர் மணி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். நிறைவு கூட்டம் மதுரையில் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும், புரட்சி தமிழர் நடிகர் சத்யராஜ் அவர்களும், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் தம்பி திருமுருகன் காந்தி அவர்களும், ஈழ பிரச்சனைகளை திரைப்படங்களிலே கொண்டு வந்து மக்களுக்கு ஊட்டிய சகோதரர் இயக்குனர் புகழேந்தி தங்கராசு அவர்களும், தற்சார்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஈரோடு பொன்னையர் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆங்காங்கு இடையிலே பல மக்களும் எங்களை பார்க்க விரும்புகிறவர்கள் நடந்து போகிற போது வந்து பார்ப்பார்கள். அது வழக்கமாக நடக்கும். எங்களுக்கு வாழ்த்து சொல்வார்கள். அது தொடர்ந்து நடக்கும். ஆகவே செய்தியாளர்கள், தொலைக்காட்சி ஊடகையாளர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இவ்வளவு முயற்சி செய்வதும் மக்களுக்கு போய் சேரும். இல்லையே கிணற்று தவளையை போல நாங்கள் கிணத்துக்குள்ளே சொல்லிட்டு இருக்க வேண்டியதா. உங்கள் தயவு தேவை, உங்களுடைய நல்லெண்ணம் தேவை என்பதை நான் கடலூர் செய்தியாளர்கள் மூலமாக தமிழ்நாட்டிலே உள்ள அத்தனை செய்தியாளர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோளாக விடுக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு, மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு போதை தான் காரணம். இப்ப 4 வருஷம் திமுக ஆட்சியிலேயே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சட்டம் ஒழுங்கை எந்த அளவு பாதுகாக்க முடியுமோ இந்த அரசு பாதுகாத்து வருகிறது. கோவையினது விபரீத சம்பவம் நடைபெற்ற 24 மணி நேரத்திற்குள் அந்த கொடிய மிருகங்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். ஸ்டெர்லைட்டில் கொலைகார வெறியோடு
ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய கைக்கூலிகளாக அன்றைய அரசின் காவல்துறை மாறி 13 பேரை உச்சந்தலையிலே சுட்டுக் கொன்று 11 வகுப்பு படிக்கிற ஸ்னோலினி என்கிற பெண் பிள்ளையை மண்டை சிதறி மூளை மண்ணில் விழ சுட்டுக் கொன்று, ஜான்சி என்கிற ஒரு மீனவ சகோதரி வீட்டுக்கு சோறு கொண்டு போற பெண்ணை பக்கத்தில் போய் சுட்டுக் கொன்று அந்த கொலைபாதகத்தை நடத்தினார்கள். அதற்கு உரிய நடவடிக்கை, அதாவது 2400 பக்கங்கள் ஹென்றி டிவேன் அமைத்த குழு, முன்னாள் டிஜிபிக்கள், முன்னாள் ஜட்ஜஸ் தயாரித்த குழு அறிக்கையை நான் சுப்ரீம் கோர்ட்டிலே அந்த அறிக்கையை வைத்து தான் வாதிட்டேன் ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு. ஆகவே காவல்துறை அந்த அளவுக்கு ஏவல் துறையாக இருந்த காலமும் இருந்தது, இன்று அப்படி இல்லை. மத்திய அரசு படுமோசமாக தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இதைவிட ஜனத்தொகை குறைவாக இருக்கிற நகரங்களிலே அவர்கள் ரத்து செய்யவில்லை. மெட்ரோவை கான்பூரிலோ ஆக்ராவிலோ அவர்கள் ரத்து செய்யவில்லை. ஆனால் தமிழக அரசு இடைக்காலத்திலே அனுப்பிய அறிக்கையும் திருப்பி அனுப்பிவிட்டு கோவையும் மதுரையிலும் இந்த மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்திருப்பதன் மூலம் மத்திய அரசு ஓரவஞ்சகமாக இங்கே அவர்கள் காலூன்ற முடியவில்லை என்பதனால் இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் பிஜேபியும் காலூன்ற முடியவில்லை என்பதால் எந்தெந்த விதத்தில் வஞ்சிக்க முடியுமோ அதில் ஒரு கட்டம்தான் எஸ்ஐஆர். ஒரு ஜனநாயக மோசடி. இருக்கிற வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கவும், வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் திணிக்கவும் ஒரு படுமோசமான மோசடியை ஒரு பக்கத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள். அதை ஏமாற்றுவதற்கு பாரதியார் பாட்டை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, 402 வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, அது இந்தியை சத்தம் போட்டு வாசிக்கிற பொழுது கொச்ச தமிழ்ல பேசுகிறார் நரேந்திர மோடி என்று இந்த நாட்டு மக்கள் நினைக்கட்டும் என்று இதையெல்லாம் சொல்லி நான் தமிழ்நாட்டு மேல ரொம்ப பற்று வச்சிருக்கிற மாதிரி ஒரு போலி நாடகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த முகத்திரையை நாங்கள் மக்கள் மன்றத்திலே கிழித்தெறிவோம். ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொருத்தரோட பேசலாம். அந்த கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அப்படி அவர்கள் பேசுவதானால் அது குறித்து அந்த கட்சி தான் கவலைப்பட வேண்டும். அந்த கட்சி தான் அதை பற்றி அவர்களிடம் விளக்கம் கேட்க வேண்டும், எடுக்க வேண்டும். விவசாய சங்கங்களுக்கு 240 சங்கத்தை சேர்த்து நான் கூட காவிரி பாதுகாப்பு இயக்கம் நடத்துறேன். இப்ப போய் நரேந்திர மோடிக்கு வால் பிடிக்கிறது எப்படி இருக்குன்னா, ஈரப்பதம் 18% தானங்க, 17% இருந்தப்பவே விலைக்கு வாங்கலாம் இருந்தது. இப்ப 22% ஈரப்பதத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. மத்திய அரசு மனச்சாட்சி இல்லாமல் அதை நிராகரித்து விட்டது. அது விவசாயிகள் தலையிலே விழுந்த அடி. பிரதமர் பகல் கனவு காண்கிறார். பீகார் அல்ல தமிழ்நாடு. தமிழ்நாடு இஸ் நாட் பீகார். History will prove him. நான் மதுரையிலும் திருச்சியிலும் இது குறித்த பதில்களை சொல்லிவிட்டேன். அது குறித்து எதுவும் நான் பேசுவதற்கில்லை.